நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இதுதான் இன்றைய நாளில் பாரிய அளவிலான ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது. ஈரான், இஸ்ரேல், அதே போல அமெரிக்காவினுடைய அந்த போர், ஹட்டார், டோஹா போன்ற பல இடங்களில் பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு நாட்டினுடைய பல நாடுகளுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை என்னவாகும் என்பது எல்லோருடைய மிகப்பெரிய கேள்விகளாகவும் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஈரானிய நகரங்கள் மீது தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவிற்கும் ஒரு வரலாற்று பாடத்தை கற்பிக்க போவதாக ஈரானின் ராணுவம் சொல்லி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மக்களின் சுதந்திரம் தான் தனது முக்கிய கவலை என்றும் ஈரானை பாதுகாப்பான இடமாக மாற்ற அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார். ஈரானிய உச்ச தலைவர் மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகரான அபுதாபியில் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் சொல்லி இருக்கின்றது. ஈரானிய பாலஸ்டிக் ஏவுகணைகளால நாடு குறிவிக்கப்பட்டாலும் அவற்றில் ஒரு எண்ணிக்கையை வான் பாதுகாப்பு வெற்றிடமாக இடைமறித்ததாகவும் எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தன்னுடைய அறிக்கையில் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கல்லாஸ் மத்திய கிழக்கின் சமீபத்திய முன்னேற்றங்களை ஆபத்தானது என்று விவரித்திருந்தார். மேலும் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச சட்டம் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான கூட்டு தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன. சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அமெரிக்க அதிகாரி ஒருவர் அறிவித்த அந்த கருத்துக்களில குறித்த விடயம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் உள்ள பல்கலைக்கழக வீதிகள் மற்றும் ஜோன்கோரி பகுதியில் பல ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானிய செய்தி நிறுவனம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் ஈரானுக்கு பேரடி இருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல்ல சரிந்திருக்கின்றார் புரட்சிகர காவல்படை தளபதி என்ற செய்திகள் ஒரு மிக முக்கிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலில் மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாக்மோர் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேல் அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். பாக்பூர் 2025 ஜூன் மாத போரின் தொடக்கத்தில் அவரது முன்னாள் தளபதி ஹசைன் சலாமே இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒரு புரட்சிகர காவல்படையின் தலைவராக பொறுப்பேற்றவர் இவர் என்ற விடயத்தை நாம் இங்கு ஞாபகப்படுத்த கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் ட்ரம்பினுடைய செய்தியால் சர்வதேச நாடுகள் அச்சத்தில் உறைந்திருக்கின்றன என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் மக்களை தங்கள் அரசாங்கத்தை கைப்பற்றுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கின்ற அந்த காணொலி செய்தியானது சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் எங்கள் பணியை முடித்ததும் உங்கள் அரசாங்கத்தை நீங்கள் கைப்பற்றுங்கள், அது உங்களுடையதாக மாற தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவாகும் என்ற விடயத்தை இங்கு ட்ரம்ப் அந்த காணொலியில சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் உயிர் தியாகங்களுக்கு தயாராக இருங்கள் என அமெரிக்கர்களுக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அழைப்பு இந்த தாக்குதலில் தீவிரத்தை காட்டி நிற்கின்றது. ஈரானில் உள்ள ஆயுதங்களின் தீவிரத்தை சர்வதேச நாடுகள் அறிந்துள்ள போதும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஒரு மையத்தில் நின்று தனது நகர்வுகளை இவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது என்பதை நாம் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனுடைய நகர்வுகள் எப்படி அமைய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விடயத்தை நாம் பதிவு செய்யலாம். இந்த போர் தாக்கங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதனால் பல நாடுகளுக்கு வரக்கூடிய பொருளாதார தடைகள் என்ற ஏராளமாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி நாடளாவிய இருக்கக்கூடிய பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல மக்கள் வரிசை கட்டி நிற்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தினால் ஒரு எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லாட்டி எரிபொருள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விடய அறிவிப்புகள் வரும் போதை மக்கள் செயற்கையாக உருவாக்கி கொள்ளுகின்ற இந்த எரிபொருள் தட்டுப்பாடு சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னும் தெளிவூட்டல்கள் என்பது அவர்களுக்கு தேவை என்பதை தான் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு காணொளியூடாக சந்திப்போம். வணக்கம்.